சொல்றேன், விஜய் பெரிய அளவில் ஓட்டை உடைப்பார், அதை நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு ஒரு 15% ஓட்டு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சி ஓட்டு கணிப்பை வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்க? எஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். 5 ஓட்டுல 1 ஓட்டு விஜய்க்கு இருக்கு. ஆனா யார் ஓட்டை உடைக்கிறாருன்றதான் கொஸ்டின். அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு, கணிசமான அளவு திமுக ஓட்டையும் உடைக்கிறார். நான் நேரில் பார்த்தது, நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் நான் சொல்றேன், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம சத்தியமா நான் சொல்றேன், என் விருப்ப வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு சொல்றேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு 10 பேரை கேட்டால் 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள்ல விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. உரிமை தொகை வாங்குற 1000 ரூபாய் வாங்குற பெண்கள்ல பெரிய அளவில் விஜய்க்கு ஓட்டு போகுது. பரம்பரை திமுக குடும்பங்கள், 3 தலைமுறையா திமுக இருக்கக்கூடிய குடும்பங்கள், சூரியனை தவிர எதுக்கும் ஓட்டு போடாதவங்க. இந்த முறை அங்க இருக்கக்கூடிய த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆர் செகண்ட் டைம் ஓட்டர்ஸ், படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குறிப்பா பெண்கள், எல்லா வயது பெண்களிடமும் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது. இது உண்மையிலேயே என்ன ஆச்சரியப்படுத்துது. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த ஆதரவை ஓட்டா மாத்தி பூத்து கொண்டு வர்றது அது பெரிய சேலஞ்ச். பட் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது உண்மை, பெரிய அளவில் ஆதரவு இருக்கு.